அனைத்து தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். கடைசி நேரத்தில் எகிறிய நாம் தமிழர் கட்சியின் வாக்கு வங்கி நான் எதிர்பார்க்கவே இல்லை. 2 ஆண்டுகளுக்கு பிறகு எக்ஸிட் போலை வெளியிட்ட எஸ்எஸ்என் சீனிவாசன் அவர்கள். இது குறித்து தான் இந்த காணொலியில் முழுமையாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த சில ஆண்டுகளாகவே நாங்கள் கருத்து கணிப்பு எடுக்கிறங்க பேரில் கருத்து திணிப்பு பண்ணக்கூடியது தான் அதிக அளவு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு புண்ணாக்கு விற்கிறவன் புளியங்காய் விற்கிறவன் எல்லாம் நானும் கருத்து கணிப்பாளங்க ரேஞ்சில் அரசியல் தளத்துக்குள்ள வந்து இதை எந்த அளவுக்கு ஒரு பிஸ்னஸாக மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பிஸ்னஸாக மாற்றிட்டானுங்க. அதில் எந்த அளவுக்கும் உண்மை நேர்மை இருக்கிறதே கிடையாது. எந்த கட்சிக்கு ஆதரவாக எந்த கட்சியில் காசை வாங்குறாங்களோ அந்த கட்சிக்கு ஆதரவான கருத்துக்களை அடிச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் தன்னோட கருத்து கணிப்பை பல நேரங்களில் உறுதியாக கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஐயா எஸ்எஸ்என் சீனிவாசன் அவர்கள் தொடர்ந்து யூடியூப்ல ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலாக இருக்கட்டும், கடந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அப்படின்னு பல விடயங்களை ரொம்ப துல்லியமாக சொல்லிட்டு வந்தார். அந்த வகையில் நேற்றைய தினம் அனைத்து ஊடகமும் தங்களுடைய எக்ஸைட் போல வெளியிட்டுள்ள சூழலில் இன்றைய தினம் சென்னையில் பத்திரிகையாளர் சங்கத்தில் எஸ்எஸ்எம் சீனிவாசன் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக தலைமுறை வாழ்க்கையில் இருந்தவர் இன்றைய தினம் வெளியில் வந்து தன்னோட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப முக்கியமாக 2 ஆண்டுகளாக ஒரு முக்கியமான புள்ளிக்காக நான் கருத்து கணிப்பில் எடுத்தேன். 4 ரவுண்டாக எடுத்தேன். கடந்த ஜூலைலேருந்து என்னோட பயணம் தொடங்குச்சு. கிட்டத்தட்ட 2.5 லட்சம் மக்களிடம் எடுத்தேன். தொடக்கத்தில் நாம் தமிழர் கட்சியின் வாக்குகள் விஜயின் வருகையில் பெரிய அளவு சரிவை சந்திக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இறுதியில் நாம் தமிழர் கட்சியின் ஒரு பெரிய வளர்ச்சியை காட்டினாங்க. அதை நானே பார்த்து பிரமித்து போய்விட்டேன் அப்படிங்கிற நெஞ்சில் இப்போ அவர் பேசியிருக்காரு. அதே மாதிரி நடிகர் விஜய் அவர்களும் கடைசி நேரத்தில் குழந்தைகளை ஒரு பாணியை வச்சு அவருடைய வாக்கிங் ஏற்றிட்டான்னு ரொம்ப வருத்தத்தோடு சொன்னார். உறுதியாக திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காரு. ஸோ பல்வேறு தரப்பினர் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு அப்படிங்கிறது பெரிய அளவு சரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழலில் பல கருத்து கணிப்போட துல்லியமாக கணித்த எஸ்எஸ்எம் சீனிவாசன் அவர்கள் நாம் தமிழர் கட்சி இறுதி நேரத்தில் ஒரு மொமெண்ட்டை பிடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறத இப்போ சொல்லியிருக்காரு. நிச்சயமாக இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய சாதனை படைப்பாங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்துது. எத்தனையோ தடைகளை போட்டும் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை தடுக்கலான்னு பார்த்து கடந்த பல தேர்தல்களை பல எதிரிகளை முயன்றும் நாம் தமிழர் கட்சி 1, 4, 7, 8 அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை தான் அடைஞ்சிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த முறை நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியில் எந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கையும் யாராலையும் போட முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா எந்த அளவுக்கு களத்தில் சீமானவர்கள் உழைக்கிறார்கள் என்று தெரியும். ஒரு உண்மையான உறுதியான மாற்றம் நான் தான், கருத்தியலாக களமடை ஒருவன் நான் மட்டும்தான் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக மக்களிடம் பறைசாற்றுறாரு. ஸோ நிச்சயமாக இந்த முறை நாம் தமிழர் கட்சி யாரும் எதிர்பார்த்த ஒரு வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறதா மேலே வரக்கூடிய ரிசல்ட்டாக இருக்கும். அதில் எஸ்எஸ்எம் சர்வே அவர்களுடைய கருத்தும் மிகப்பெரிய அளவு பங்காற்றும் அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்லை. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா அரசியல் கட்டுரைகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.